Hello guys, welcome back. So இன்றைக்கி வந்து நாங்கள் இல்லஸ்ட்ரேட்டரோட ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். ஒன்றாவது பார்ட் பார்த்து இல்லாதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி இல்லஸ்ட்ரேட்டரோட இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்னோட சேர்ந்து அப்போ ஒர்க் பண்ண முடியும். ஓகே கைஸ், அப்போ நான் இந்த வீல் பாரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரெண்டாவது பேஜுக்கு போகிறேன். இந்த பேஜில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தான் நேவிகேஷனில் மெயினாக ஜூம் டூலையும் ஹேண்ட் டூலை பற்றியும் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். இந்த ரெண்டு டூலும் நாங்கள் மிக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டூல் இல்லஸ்ட்ரேட்டரில். அது வந்து எங்களோட டூல் பாரில் வந்து கீழே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஜூம் டூல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கொண்டே இருந்தால் எங்களுக்கு அது ஹேண்ட் டூலும் இதில் இருக்கும். ஸோ ஜூம் டூல்னால் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். அது கிளிக் பண்ணி நான் எங்களுக்கு ஒவ்வொரு இதை ஜூம் பண்ணிக்கொள்ள முடியும். கிளிக் பண்ணினா ஒவ்வொரு ஜூம் ஆகும். நான் வந்து ஃபிட் டு ஆர்ட்போர்ட் போகிறதுக்கு Ctrl+0 ப்ரெஸ் பண்ணினா திரும்பது ஃபிட் டு ஆர்ட்போர்ட் ஆகும். நான் ரெண்டாவது பேஜுக்கு வந்துட்டு இதில் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இந்த பேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், இந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு எட்ஜில் கலர் வந்து உருவாகும், ஸ்ட்ரோக் கொண்டு. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் ஜூம் டூல் இங்கே இருக்குன்னு பார்த்துக்கொண்டோம். ஆனால் இந்த டூலும் ஜூம் டூலும் ஹேண்ட் டூலும் நாங்கள் மிக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டூல். இப்போ இதை வந்து நாங்கள் ஷார்ட்கட் கீஸ், இதுக்கான என்ன ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் செலெக்ஷன் டூலுக்கு ஃபஸ்ட்டுக்கு போய்த்துக்கொள்கிறேன். அதில் போய்த்துட்டு பாருங்கள், ஜூம் டூலுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் Ctrl+ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணினேன்டா, கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணினேன்டா அது வந்து ஜூம் டூலாக மாறிட்டு. அதை நான் ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னால் அது திரும்ப செலெக்ஷன் டூலாக மாறுது. அப்படின்னா டெம்பரரியாக இது வந்து எங்களுக்கு ஜூம் டூலை தார், Ctrl+ஸ்பேஸ் பார். ஓகே, இப்போ நான் இந்த நம்பர் 1 என்ற இடத்த கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், நம்பர் 1 என்ற இடத்துல ஜூம் ஆகிட்டு. இப்போ நான் ஸ்பேஸ் பாரை மட்டும் ப்ரெஸ் பண்ணினேன்னா இது ஹேண்ட் டூலாக மாறிட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பேன் இப்படி மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ரெண்டு டூலும் ஷார்ட்கட்டில் வந்து ஸ்பேஸ் பார், அடுத்த Ctrl+ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணி எனக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நான் Ctrl+0 அமைக்கி ஆர்ட்போர்ட்டுக்கு ஃபிட் ஆர்ட்போர்ட் வரேன். ஆனால் இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு விதமாக ஜூம் பண்ண முடியும். இப்போ நான் Ctrl+ஸ்பேஸ் பார் அமைக்கணும்னு எனக்கு ஜூம் டூல் கிடைக்கிறது தானே. அதுக்கப்புறம் வந்து நான் இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நினச்சேன்னா அது ஜூம் ஆகிடுது. அதே அந்த கிளிக் பண்ணி நான் வந்து லெஃப்ட் சைடுக்கு ட்ராக் பண்ணி நினச்சேன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது வந்து அனிமேட்டட் ஜூம்னு சொல்கிறதுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு கம்ப்யூட்டரில் வரலன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடிட்டுக்கு போய்த்து ப்ரெஃபரன்ஸஸுக்கு போய்த்து அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது செக்ஷனுக்கு போங்க. இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு இங்கே விளங்கும் அனிமேட்டட் ஜூம் இருக்கிறதுக்கு ஒரு டிக் கொண்டு போட்டிருக்கோம். ஓல்டு வெர்ஷன்களில் வந்து இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்காது. ஸோ ஓல்டு வெர்ஷனில் எப்படி இருக்குமென்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ இங்கே டிக் இல்லாட்டி நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. டிக் இருந்துட்டால் உங்களுக்கு அனிமேட்டட் ஜூம் தான் நான் ஆடும். டிக் இல்லைன்னா நான் ஓல்டு வெர்ஷன் எப்படி இருக்குமென்னு காட்டுறேன். ஓகே, ஓல்டு வெர்ஷனில் நம்ம கண்ட்ரோலையும் ஸ்பேஸ் பாரையும் ப்ரெஸ் பண்ணால் இப்படி நமக்கு ஜூம் டூல் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிச்சுன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று உருவாகும். ரிலீஸ் பண்ணினோடனே அந்த பாக்ஸுக்கு ஜூம் இன் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் மெயினாக ஜூம் டூல் டைம் ஹேண்ட் டூல் டைம் ஷார்ட்கட் கீஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது. ஸோ இங்கே எழுதிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சரி. Ctrl+ஸ்பேஸ் பார் அண்ட் ஸ்பேஸ் பார். அதுக்கு இந்த சைடில் நான் இன்னும் சில ஷார்ட்கட் கீஸை எழுதி வச்சுருக்கேன். அப்படின்னா ஜூம் இன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணின்னு சொன்னால் ஜூம் இன் ஆகும். கண்ட்ரோலோட மைனஸை ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் ஜூம் அவுட் ஆகும். Ctrl+0 ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் ஃபிட் டு ஆர்ட்போர்ட் வந்துடும். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸை வந்து கட்டாயம் பார்த்துக்கோங்க. இது வந்து மிக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸு. ஓகே கைஸ், ஸோ நாங்கள் இப்போ அடுத்த டூலை பற்றி பார்ப்போம். நாங்கள் ஆல்ரெடி செலெக்ஷன் டூலை பற்றி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல். இந்த ரெண்டாவது இருக்க இந்த டூல். ஓகே கைஸ், இந்த டூலுக்கும்
ஃபர்ஸ்ட் டூலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். ஓகே, டைரக்ட் செலெக்ஷன் டூலை பற்றி பார்க்கல வந்து பாருங்கள், நான் இன்னொரு லைன் வந்து கீறி வச்சுருக்கேன். ஸோ செலெக்ஷன் டூலால் என்ன பண்ண முடியும், வந்து செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். நான் அண்டு பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நாங்கள் நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் என்ன பண்ண முடியும்ன்றது பார்ப்போம். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து உங்களுக்கு இன்னும் பார்த்த விளங்கும் பாருங்கள், இன்னும் 2 பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு எங்கர் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வரைஞ்சி காட்டியிருக்கேன். இந்த எங்கர் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும் என்னோட செலெக்ஷன் டூலால், இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலால் இந்த எங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ண முடியும். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கும் செலெக்ஷன் டூலுக்கான மெயின் டிஃப்ரெண்ட் வந்து செலெக்ஷன் டூல் ஓவராலாக இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். ஆனால் டைரக்ட் செலெக்ஷன் டூலால் வந்து எங்களுக்கு தேவையான எங்கர் பாயிண்ட்டில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே கைஸ், ஸோ ஆனால் இப்போ பாருங்கள், இதில் 2 எங்கர் பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் 2 எங்கர் பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து பாருங்கள், நான் இந்த லைனை செலக்ட் பண்ணினோடனே இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துருக்கு, இது வந்து கோர்னர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன், இதுக்கு வந்து கோர்னர் எங்கர் பாயிண்ட் என்று இப்படி இருக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிறதான இதுகளுக்கு வந்து சொல்கிற வந்து ஸ்மூத் எங்கர் பாயிண்ட். ஓகே, ஸ்மூத் எங்கர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் கிடைக்கும். இதில் நான் ஆல்ரெடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதுக்கு தான் ஹேண்டில்னு சொல்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு இந்த ஹேண்டிலால் மூவ் பண்ணி இதில் ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி இருக்கிறது வந்து ஸ்மூத் எங்கர் பாயிண்ட். ஓகே, எங்களுக்கு இதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இதை நான் இந்த எங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்மூத் எங்கர் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதையும் ஸ்மூத் எங்கர் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணோன்னே இது வந்து இது மாதிரி மாறிடும். ஓகே காஸ், ஸோ இந்த 2 விஷயமும் ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 ஆப்ஷன். நீங்கள் கீழே வந்துட்டுன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு கோர்னர் எங்கர் பாயிண்ட்டால் உருவாக்கின ஒரு ஷேப் உண்டு. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ண பாருங்கள், 4 எங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒன்றும் இன்னும் செலக்டாக இல்லை. செலக்ட் ஆகணுமெண்டா இதை கிளிக் பண்ணேன்னா என்னோட பாருங்கள், இது ஒரு ஃபில் கலர் வந்துடும். அப்போ அதில் மீனிங் வந்து இது செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி மீன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணணும்னா எனக்கு ஷிஃப்ட் கீயோட நான் இன்னொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணினேன்டா இன்னொரு எங்கர் பாயிண்ட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் இதை மூவ் பண்ணினா பாருங்கள், அது அந்த 2 பாயிண்ட் மாத்திரம் மூவ் ஆகிறேன். ஓகே கைஸ், ஸோ இது டைரக்ட் செலெக்ஷன் டூலோட மெயின் ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா இதில் இருக்கிறது எல்லாம் வந்து ஸ்மூத் எங்கர் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு ஹேண்டில் ஒரு எங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஹேண்டில் யூஸ் பண்ணி எங்களுக்கு சேஞ்சஸை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 2 எங்கர் பாயிண்ட்ஸ்ட்டை கோர்னர் எங்கர் பாயிண்ட்ஸும் ஸ்மூத் எங்கர் பாயிண்ட்ஸும் வழங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த டூலுக்கான வேண்டி சில எக்ஸசைஸ் கீழே செஞ்சுருக்கேன். அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதை பற்றி மிச்சம் டீட்டெயிலாக நாங்கள் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். பேசிக்காக இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா போதும் இப்போக்கி. ஓகே, ஸோ கீழே பாருங்கள், நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கான சில எக்ஸசைஸில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ண முடியும். டைரக்ட் செலெக்ஷன் டூலாலே எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். செலக்ட் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூலாலே எங்களுக்கு மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்கள் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு எல்லா பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை ஓவரால் ஃபுல் ஷேப்புமே மூவ் ஆகுது. இல்லாட்டி எங்களுக்கு செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி எனக்கு இதை மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். செலெக்ஷன் டூலை மூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், செலெக்ஷன் இதில் வந்து ஒரு சைட் மட்டும் கர்வ் ஆகிருக்கு. நாங்கள் நேற்று வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எல்லாத்தையும் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி ரவுண்டட் ஆக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் கர்வ் பண்ணணும்னா நான் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு வர வேண்டும். டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு வந்துட்டு
அதில் இருக்க இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி பாருங்கள், இதில் எல்லா பாயிண்ட்டும் செலக்ட் ஆகிருந்ததால் எல்லா இதுவும் ஜூம் ஆகிட்டு. ஆனால் இதில் இருக்க ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டட் டூலால் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த கோனரை சேஞ்ச் பண்ணிக்கல முடியும். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டாவது இருக்கிற செலெக்ஷன் டூலுக்கு வந்துட்டு செலெக்ஷன் டூலால் நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதையும் கர்வ் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போய் இந்த ஆங்கர் பாயிண்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு மீதி உள்ள ஆங்கர் பாயிண்ட்களை செலக்ட் பண்ணிட்டு நான் அதே ரவுண்டட் கார்னர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ தேர்ட் வந்து அதே மாதிரி தான் செலெக்ஷன் டூலுக்கு வந்துட்டு ஷிஃப்டோட மூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு திரும்ப வரேன். வந்துட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து மட்டும் இதில் மூவ் பண்ணிக்க இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மூவ் பண்ண பாருங்கள். ஸ்மார்ட் கைட் ஒன்றா இருக்கிறதால இது வந்து எனக்கு இண்டிகேட் காட்டுது இப்போ கணக்காக சென்டரில் இருக்குன்னு சொல்லி. ஸ்மார்ட் கைட் ஒன்றும் இல்லாட்டி நீங்கள் வியூவில் போய் ஸ்மார்ட் கைட்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு நான் திரும்ப செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணி நான் ஷிஃப்டோட மூவ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிறது வந்து இது வந்து கோனர் ஆங்கர் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து அது வந்து ஒரு ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ நான் வந்து திரும்ப டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட் கொடுத்த பிறகு வந்து ஆனால் எனக்கு ரெண்டு ஹேண்டில் வந்திருக்கு. இதில் ஒரு ஹேண்டில் கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸ்மார்ட் கைட் இல்லாட்டி ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஒன் சைடை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடையும் அதே போல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இது சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, அதே போல் நான் தேர்டுக்கு வரேன். தேர்டில் வந்து இது ஃபிஃப்த்துக்கு அப்புறம் மீன் வந்துட்டு செலெக்ஷன் டூலால் மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷிஃப்ட்டையும் யூஸ் பண்ணி எனக்கு இதை கொஞ்சம் சைஸை பெருசாகிக்கொள்ள முடியும். ஆனால் பாருங்கள், இது பெருசாக்கணுன்னே எனக்கு சென்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுறேன். அப்போ எனக்கு இது சென்டர்லேயே வச்சுக்கொண்டு கொஞ்சம் சைஸை பெருசாக்கணும்னு சொன்னால் நான் ஷிஃப்டோட ஓல் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணேன்னா அது சென்டர்லேருந்து சைஸ் வந்து பெருசாகிடும். ஓகே கைஸ், ஸோ ஓல் டைம் ஷிஃப்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் சைஸை பெருசாக்கிட்டேன். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா கோனர்லையும் கர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம திரும்ப டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போய் பண்ணுவேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டுக்கு வரோம். லாஸ்ட்டில் வந்து இது இருக்குது. இதை வந்து நான் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து ஸ்மூத் கோனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ தேவை வந்து கோனர் பாயிண்ட்ஸ், கோனர் ஆங்கர் பாயிண்ட். ஸோ இதை வந்து நான் கோனர் ஆங்கர் பாயிண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்து செலக்ட் பண்ணி கோனர் ஆங்கர் பாயிண்ட். ஸோ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிட்டேன். ஓகே கைஸ், ஸோ நீங்களும் இந்த எக்ஸசைஸை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அப்போ நான் இன்னொரு வீடியோட நாளைக்கு வரேன். ஸோ எவ்ரிடே நான் ஒரு 10-15 மினிட்ஸுக்குள்ளே இந்த வீடியோ வச்சுக்கொள்கிறேன். எவ்ரிடே 10-15 மினிட்ஸ் டைம் வந்து இந்த வீடியோஸை பார்த்துருந்தா உங்களுக்கு டெய்லி ஒரு விஷயத்தை படிச்சுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.